100 இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. திமுக அமைச்சர் மீது விழுப்புரம் மக்கள் சேற்றை வீசியதாக வெளியாகியுள்ள தகவல் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் கடும் பாதிப்பு மற்றும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ள நேரத்தில் முதல்வர் மற்றும் துணை முதல்வர், திமுக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், எதிர்க்கட்சியினர் என அனைவரும் நேரில் சென்று ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அரசூர், இருவேல்பட்டு மற்றும் அதை சுற்றியுள்ள 18 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தங்களுக்கு எந்தவிதமான நிவாரண உதவிகளும் வழங்கப்படவில்லை என கூறி திருச்சி, சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவரது மகன் மற்றும் மாவட்ட ஆட்சியாளர்களுடன் சென்றதாகவும், பொன்முடி வாகனத்திற்குள் உட்கார்ந்தபடியே பேச்சுவார்த்தை நடத்தியதால் மக்கள் ஆத்திரமடைந்து அவர் மீது சேற்றை வீசியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதன் பிறகு இறங்கி சென்று ஆய்வு செய்து மக்களிடம் அமைச்சர் பேசி சென்றார். சேற்றை வீசியது அரசியல் கட்சி நிர்வாகிகள் தான், அவர்களை அடையாளம் தெரியும் என சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு குறிப்பிட்டார்.